அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நாங்களுக்கு நூல்கள் இருக்குல்ல, எக்கனோமெட்ரின்னு சொல்லுவோம். எக்கனோமெட்ரினா பிரதிமா லக்ஷணம், ஒவ்வொரு பிரதிமைக்கான இலக்கணம். அதில் தாளமானங்கள் இருக்குது, அப்புறம் அபிநயங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும். இப்போ பிள்ளையார் வச்சுட்டுனா பஞ்சதாளம் பண்ணணும், சுப்பிரமணியர் செஞ்சால் எந்த தாளத்தில் பண்ணணும், பிரம்மா செய்யணும்னா எந்த தாளம், என்ன அளவுகள். அது எங்களுக்கு நெகை அளவு வரைக்கும் எங்களுக்கு அளவு சொல்லியிருக்கு. எங்களுக்கு ஒரு சின்ன விரலுடைய ஒரு சின்ன பீஸ் கிடைச்சாவே எங்களுக்கு மொத்த உயரம் நாங்கள் சொல்லிடுவோம். அதுக்கு என்ன அளவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆயாதி லட்சணம்னு இருக்குது. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் த கிராமர் எங்களுக்கு இட் டெல்ஸ் எவ்ரி திங் அபவுட் ஐக்கனோமெட்ரி. ஸோ ஐக்கனோமெட்ரிக்கலி சூட்டபிள் ஸ்டாச்சூஸை பண்ணி வச்சாதான் அது அளவுகளால் செய்யப்பட்ட எல்லா வடிவங்களுக்கும் தெய்வத்தன்மை வர வேண்டியது உண்டு. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஸ்லோகமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த எந்த விதமான வடிவங்களுக்கும் அளவு முறைகள் சரியாக இருக்கின்றனவோ, இந்த ஐக்கனோமெட்ரி சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கனவோ, அவைகளில் தெய்வத்தன்மை தானாக வரும்னு சொல்கிறாங்க. அந்த நூல்களே சொல்லுது. அதனால் we should follow iconometry, we should follow iconography, and we should select suitable stone for making it. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக எங்கள் உயிரை கொடுத்து அந்த சிலையை செஞ்சால் தான் உயிர் வரும் அந்த சிலைக்கு. ஸோ இவைகளெல்லாம் கூடியது தான் சிற்ப இலக்கணமாக.